இதுல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2000 பீஸ் ஓட்டலாம். ஃபுல் டைமா கண்டினியூஸா காலையில இருந்து சாயந்தரம் போட்டீங்கன்னா 5000 பீஸ் ஓட்டலாம். அதுல செலவு போக பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நிக்கும். என்கிட்ட 5000 பீஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் மிச்சமாக்கும் அதுல. ஏன்னா நான் வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குற ரேட்டு நேரடியாகவே கஸ்டமருக்கு கொடுத்துட்றேன். இந்த டையை பத்தி நான் கேட்டேன்னா கூட எனக்கு டை மாடல் எந்த மாதிரி இருக்கு காட்டுங்க, நாங்க செஞ்சு தரதான் சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி டையை அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிரிண்ட் ஆகி கட்டும் ஆயிடுது. எங்க ஊர்ல வீட்டுல அக்கா கஷ்டமா இருக்கு, அம்மா கஷ்டமா இருக்கு, சாப்பிட்ட மலைவாழ் மக்கள் கொஞ்சம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தரலாமான்னு ஐடியா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ணலாம், வாங்க நான் சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்க வந்து நேரடியா நம்ம கடையில 100 பீஸோ 50 பீஸோ 20 பீஸோ இல்ல ஒரு பீஸ் கேட்டாலும் நான் தரேன். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் குமரன். ஓகே, நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை வச்சிருக்கோம். ஓகே, நம்ம விவசாயி, பரம்பரை விவசாயி. ஓகே, அந்த நாட்டு மருந்து கடை மக்களுக்கு பயன்படுத்த வழியில நம்ம வந்து சேவையா பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சு இந்த சிறு தொழிலான இப்போ இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். சோ பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின் அடிஷனலா பண்றீங்க. செகண்ட் பிசினஸ் தான் பண்றீங்க. அடிஷனல் சைடு பிசினஸா பண்ணிட்டு. நாட்டு மருந்து தான் உங்களுக்கு மேஜர்? ஆமா, எனக்கு மெயின் பிசினஸ் நாட்டு மருந்து கடை. ஓகே சார். ஓகே, இந்த பிசினஸ் எடுக்கலாம்னு எப்படி தோணுச்சு சார் உங்களுக்கு பேப்பர் பிளேட்? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோவில் சம்பந்தமா அந்த பூஜை பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் விற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பேப்பர் பிளேட் வந்து நம்ம வாங்கி விற்க வேண்டியதா இருக்குது. ஓகே, வாங்கி விற்கும் போது அதுல ஒன்னும் பெருசா லாபம் கிடைக்கல. ரெண்டாவது வாங்கிட்டு போறவங்களுக்கும் 10 ரூபாய் கம்மியா கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. இது வாங்கி வித்தா பெருசா லாபம் இல்லாதனால நம்மளே அதை பண்ணுவோமே, கோவிலுக்கு ஒரு 5000 பீஸ் 6000 பீஸ் ஆர்டர் பேர்ல கொடுத்தா ஹோல்சேல் ரேட்ல நம்ம கொடுத்துறோம். ஓகே, அதுதான் இப்போ வந்து கோவிலுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்தாலோ இல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது கல்யாணம், இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி இந்த பிரியாணி போறதுக்கு, வெஜிடபிள் ரைஸ், சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சைஸ் வரையா கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒரு 5000 பீஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு கேம் கிடைக்காது. என்கிட்ட 5000 பீஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் மிச்சமாக்கும் அதுல. ஏன்னா நான் வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்குற ரேட்டு நேரடியாகவே கஸ்டமருக்கு கொடுத்துட்றேன். ஓகே, அதனால ஒண்ணு நான் ஒரு பெருசா எதிர்பார்க்கறதுனால எனக்கும் வந்து கம்ஃபர்டபுளா இது செட்டில் ஆகுது. ஓகே சார். எனக்கு வந்து எந்த லாஸ் ஆகாம போடுறதுக்கு எனக்கு தேவையான காசு என்னமோ அது எனக்கு வந்துருது. காசு அந்த ஒரு அடிஷனலா லாஸ் ஆகல எனக்கு. அதனால நான் இந்த மிஷின் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ண உடனே எங்கெல்லாம் நீங்க மிஷின்காக தேடினீங்க? சரி, இந்தியா மார்ட்ல போய் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணிட்டு அங்கேயும் கிடைக்கல, இந்தியா மார்ட்ல கிடைக்கல. ஒரு நாள் திடீர்னு இந்த எஸ்பி மிஷின்ஸ் ப்ரொப்ரைட்டரோட மேனேஜர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்தியா மார்ட்ல நீங்க மிஷின் தேடிட்டு இருக்கீங்களா, பேப்பர் பிளேட் மிஷின் கேட்டாரு. ஆமாங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஓனருக்கு கால் பண்ணி நான் பேசும்போது நீங்க வாங்க மதியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன் வாங்க பேசலாம்னு சொன்னாரு. அன்னைக்கு போனோம், பார்த்த அந்த மிஷின் அவர்கிட்ட தான் இருந்தது. என்கிட்ட அந்த மாதிரி மிஷின் இருக்குன்னு அவர் சொன்னாரு. நான் எப்படி அந்த மாதிரி ஐடியால கேட்டனும் அவர் இருக்குன்னு சொன்னதுனால உடனே அவரை போய் பார்த்த உடனே எனக்கு மிஷின் பிடிச்சிருந்தது. இந்த கலரா மேட்சிங்கா எனக்கு பிடிச்சிருந்தது. சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பிரைஸ் கேட்டாரோ அதை கொடுத்துட்டு எடுத்து வந்துட்டேன். அவரு டை எல்லாம் வேணும்னா கூட அவரு செஞ்சு தராரு. ஓகே சார், என்ன பிரைஸ்ல இந்த மிஷின் வாங்குனீங்க? இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 150. ஓகே, 1,50,000. இப்போ இந்த ரோல் செஞ்சீங்க இல்லையா, இந்த ரோல் கான்செப்ட் வந்து இந்த மிஷினோட டிஃபால்ட்டா இருந்ததா இல்ல தனியா நீங்க அடிஷனலா வாங்குது? ஓகே, ரோல்லாம் அந்த இது மிஷினோட வந்து அவருக்கு கீழ இருக்கு அந்த ஒயிட் ரோல். ஆமா சார், அது மட்டும் தான் அது கொடுத்தாச்சாரு. மற்றபடி ரோல் அவராண்ட இல்ல, அவர் வாங்கி தான் தரேன் இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இல்ல சார், ரோல்னா நான் பேப்பரை கேட்கல, இந்த செட்டப் வந்து இது கூட வந்ததான்னு கேக்குறேன். ஆமா, கூட வந்தது. செட்டப் ஸ்பேர் அதோட சேர்த்து தான் 1.5 லட்சம். ஆமா. ஓகே சார், பரவாயில்ல. ஒரே ஒரு டை தருவார். ஒரு டை தருவாங்க. இதுல வந்து எத்தனை இன்ச்ல இருந்து எத்தனை இன்ச் வரைக்கும் நீங்க அடிக்கலாம்? டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டை வேணாலும் பண்ணிக்கலாம். 13, 12, 10, 8, 6, 4 தொண்டை அந்த மாதிரி ஏதோ டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் பிளேட்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம்.
இதுல பாக்கு மட்டை பண்ணனால பாக்கு மட்டை ப்ராசஸ் ஜாஸ்தி, தண்ணியில போட்டு ஊற வச்சு பண்ணணும். அதையும் பண்ணலாம். இது ஆட்டோல பண்ண முடியாது. நான் பாக்கு மட்டை அதை வச்சு எடுக்கணும். அது சாதாரண மிஷின்லயே பண்ணிக்கலாம். இதுல பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஈரம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அடிக்கடி. எஸ்பி மிஷின்ஸ்ல வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்க? எஸ்பி மிஷின்ஸ்ல வாங்குறதுக்கு காரணம் முதல்ல அந்த ஓனர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு பொருளை ஒரு கடையில போய் வாங்குறோம் சொன்னா அது விக்கிறவங்கள நமக்கு பிடிக்கணும். முதல்ல அவங்க வந்து நீங்க போய் நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாதான் நமக்கு ஆசை இருக்கும். எக்கடிக்கட்டா போன ஒரு பொருளை வாங்க, நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட கட்டி போடா, எனக்கு பணம் வேணுடான்னு சொன்னா எப்படி நம்ம அந்த பொருளை வாங்க முடியும்? ஒரு மனிதோட தன்மை தான் முதல்ல அவர்கிட்ட மிஷின் பொருளை வாங்க வேண்டியதா இருக்கு. அவரோட தன்னம்பிக்கையும் உடல் உழைப்பும் அவர் அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாரு. அதை ஊக்குவிக்கிறாரு நமக்கு. ஆமா, ஒரு பிஸியான மேன் தான் இந்த அளவு ஊக்குவிக்கிறாரு. என்ன பண்றது? இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் தான் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி டை வந்து தமிழ்நாட்டுல எங்க கிடையாது. அதே பாத்தீங்கன்னா டைல பாருங்க, இங்க நம்ம டை வந்து பாத்தீங்கன்னா கட்டரோட இருக்கு டை. டைய பத்தி நான் கேட்டனா கூட எனக்கு டை மாடல் எந்த மாதிரி இருக்கு காட்டுங்க, நாங்க செஞ்சு தரதா சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி டை அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிரிண்ட் ஆகி கட்டும் ஆயிடுது. அது இது வந்து ஒரே சிங்கிள் வேலை. அது எப்படிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒன்றே ஃபுல்லா வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்துட்டு மறுநாள் டை போட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம பிரிண்ட் அடிக்கணும். சோ இது வந்து சிம்பிளா ஒரே இதுலயே முடிஞ்சது. நமக்கு வேலையே மிச்சம். நம்ம பாட்டு போட்டு விட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம் போயிட்டு. கரெக்ட் சார், கரெக்ட். ஏன்னா இப்போ ரோலர்ல போட்டுட்டனால உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு டைம் செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டா நம்ம செட் பண்ணணும். கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சரியாயிடும். எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நிறைய வேஸ்டேஜ் போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாம ஓடிட்டு இருக்கு. வேஸ்டேஜே இல்லாம போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எனக்கு நிறைய வேஸ்டேஜ் 500 கிலோக்கு 200 கிலோ வேஸ்டேஜ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இல்லை. சோ பிராக்டிஸ்ல போக போக கத்துக்கலாம். யாரு இது கத்துக்கலாம். முதல்ல ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். போனா போய் கொஞ்சம் வேஸ்டேஜ் சொல்லிட்டு நம்ம தொட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். எல்லாமே புதுசு தானே. மிஷின் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எவ்வளவு ட்ரைனிங் அவர் தான். ஒரு டெமோ காட்டுற ஒரு மெக்கானிக் அனுப்பிச்சாரு, எலக்ட்ரிஷியன். அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அவர் ஒரு நாள் சொல்லிட்டு போனாரு. அதை அப்சர்வ் பண்ணிட்டோம்னா அது பண்ண செய்யலாம். பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது பாட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இப்ப பேப்பர் இப்ப நீங்க சொல்றீங்க டை அட்ஜஸ்ட்மெண்ட்னா இந்த செயின்ல தான் லாக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இன்ஸ்டால் பண்றவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னா அவங்க வந்து பாத்து கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ல வந்துடுறாரு, உடனே நீ பண்ணி கொடுத்துட்டாரு. ஏதாவது சின்ன ஃபால்ட்னா உடனே ஆள் அனுப்பிச்சு பண்ணிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணதுல இருந்து ஒரே நாள்ல வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இன்னைக்கு மத்தியானம் போய் பணம் கட்டும், மறுநாள் வந்துச்சு மிஷின். ஃபாஸ்டா டெலிவரி. கொஞ்சம் லாங்னா கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு பக்கம் தானே, 40 கிலோமீட்டர் தான். அதனால உடனே அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே சார், ஓகே. ஸோ இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு பரவாயில்ல, எப்படி போயிட்டு இருக்கு? சைட் பிசினஸா தான் ஆரம்பிச்சிருக்கேன். சைட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அந்த அளவுக்கு போலனாலும் பரவாயில்ல, லாஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. லாஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகே சார். இந்த தொழிலை ஏன் நம்ம பண்றோம்னு சொன்னா மக்களுக்கு இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வெளியில வச்சு பண்ணிட்டு இருக்கேன், பப்ளிக்கா. ஏன் உள்ள ரகசியமா வச்சு பண்ணாம பப்ளிக்கா பண்றது சொன்னா பொதுமக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நடக்கட்டும். இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு. பேப்பர் பிளேட் பண்றது யாருமே பாக்கல. எல்லாம் வாங்கி சாப்பிடுறமே தவிர செஞ்சதை பாக்கல. எல்லாமே யூடியூப்ல போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. நேரடியா மக்கள் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு இதையும் நம்ம. இதுல ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க? இதுல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2000 பீஸ் ஓட்டலாம். 2000 பீஸ் ஓட்டலாம். ஓகே. ஸோ ஒரு பிளேட்டோட காஸ்டிங்கிறது உங்களுக்கு உற்பத்தி விலை எவ்வளவு வருது சார்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிளேட்டை பாத்தீங்கன்னா கிலோ கணக்கு தான் நம்ம கணக்கு போட முடியும். சொல்லுங்க சார். ஒரு கிலோவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சார்ஜோட சேர்த்து ஓட்டர் சார்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 70 ரூபா வருது. ஒரு கிலோக்கு 70 ரூபா. கிலோக்கு 70 ரூபா வருது. அதுல பீஸ் ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் வெரைட்டி. பெரிய சைஸ் அது பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா நம்பர் 13 சொல்லுவாங்க சைஸ். இது வந்து 12. இதுவே கால் பட்டா சொல்ற தையல மாடல்ல. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ரூபா ரேட்டுக்கு இங்க ஹோல்சேல்ல கொடுத்துறோம். 3 ரூபானே. ஓகே. ஒரு பிளேட் 3 ரூபானே எல்லாருக்கும் கொடுத்துறோம். ஓகே. ரீட்டைலா இருந்தாலும் ஹோல்சேலா இருந்தாலும் 3 ரூபா அவ்வளவுதான் கொடுக்க முடியுது. நல்லா லாக்ஸ் எனக்கு ஆர்டர் கொடுத்தா 10 காசு வியாபாரத்துக்கு கொடுத்துறேன். ஓகே. எனக்கு ரொம்ப லாபம் 10 காசு டர்னோவருக்கு மட்டும் நான் கொடுத்துருவேன். அதுல இது பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 50 காசு வரும். ஓகே சார், ஓகே. அதான் நம்ம சைஸ். அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் கம்மியாக பார்த்து நம்ம கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2000 பீஸ் அடிக்கிறீங்க. ஸோ 3 ரூபா ரேட் அப்படி கொடுக்குறீங்கன்னா அதுல செலவு போக பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் நிற்கும். ஒரு 1000 ரூபாய் நிற்கும் ஒரு நாளைக்கு. ஒரு ஆளுக்கு லேபர் நின்றோம். ஓகே, ஓகே. ஒரு 200 ரூபாய் கரண்ட் பில் போச்சுன்னா 800 ரூபாய் நிற்கும். 800 ரூபாய்
ரொம்ப அந்த அளவுக்கு பண்ணல இல்லையா, கம்மியா தான் பண்றோம். அது ரொம்ப நேரமா ஓட்ட முடியாது, இல்லையா உட்காந்து ஓட்டிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் மிஷினை கொஞ்சம் ஸ்டில் பண்ணணும், ஹோல்ட் பண்ணி ஆற விடணும். ஒரு பார்ட் டைமா பண்ணும்போது ஒரு 800 ரூபாய் வரைக்கும் இதுல வந்து பண்ண முடியும். இது ஃபுல் டைமா பண்ணா அதிகமாவே, ஃபுல் டைமா கண்டினியூஸா காலையில இருந்து சாயந்தரம் போட்டீங்கன்னா 5000 பீஸ் ஓட்டலாம். அதுல 5000 பீஸ் ஓட்டலாம். 5000 பீஸ் ஓட்டலாம். நம்ம அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது, நமக்கு வேலை வந்துரும், இது கஸ்டமர் வந்துருவாங்க, ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டி தான் போகணும். ஓகே ஓகே ஓகே. அதனால இப்போ வந்து அதனால நம்ம அந்த டைம் வேஸ்ட் ஆகும். அதுல ஹோல்ட் பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டோம்னா நின்றோம், அவ்வளவுதான். மிஷின் ஆஃப் பண்ண மாட்டோம். ஓகே. கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரதுக்குள்ள டைம் ஆகும். திரும்ப போட்டு திரும்ப ஓட்டணும். இதுல வந்து அந்த மாதிரி இருக்கு. திருப்பி லஞ்ச் டைம் போயிடுவோம், எங்கன்னா போவோம், வெளியே திடீர்னு வந்து பேசுவோம். அதனால கண்டினியூஸா ஓட்ட முடியாது. இது மேனுஃபேக்சரிங் கண்டினியூஸா பண்றவங்க உட்காந்து ஆளை வச்சு மாத்தி மாத்தி ஷிஃப்ட்ல பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மிஷினுக்கு சப்சிடி எல்லாம் இருக்கா? சப்சிடி இருக்கு. சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா நான் சப்சிடி எடுக்கல, கேஷ் கொடுத்து எடுத்துட்டேன். எஸ்டி மிஷின்ஸோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு சார்? சர்வீஸ் கூப்பிட்டவங்க வந்து பண்ணி தராங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இன்ஸ்டலேஷனுக்கு அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க? அவங்களே பண்ணாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லாங்னா கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு பஸ் கேட்பாரு, மற்றபடி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா பண்ணி விட்டுருவாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர் கேட்பாங்க. ஓகே. இங்கெல்லாம் வாங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிங்கன்னு சொல்லிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் மறைக்க மாட்டேன். நீங்க வந்து எஸ்டி மிஷின்ஸ் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் ஒரு மிஷினோட ஒரு கான்டாக்ட் நம்பர் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஓகே. பப்ளிக் பார்க்கணும், ஏனன்றது நேரா தொடர்பு போட்டு நேரா பண்ணா சரி. என்ன கேட்டாங்கன்னா நாங்க வாங்கி தரேன். ஓகே சார். ஓகே ஓகே. சோ இதுல மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கா சார் இந்த மிஷினுக்கு? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசா இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆயில் குறைஞ்சிச்சான்னு செக் பண்ணி ஆயில் ஊற்றணும். கரெக்டான சர்வீஸ் தான் பார்க்கணும். ஓகே. சர்வீஸ் கேட்டா வந்தனா அது பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஒரு தேவையான ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஓகே. மீட்டர்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம்னா நீங்க மிஷின் கொஞ்சம் லைஃப் வரும். கண்டினியூஸா ஓடிங்கிற மிஷினை டக டகன்னு ஓடிட்டா ஆகும். அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ண, நம்ம கூட ஸ்டாப் பண்ண கொஞ்சம் இழப்பார் இல்லையா, அந்த மாதிரி இப்பேற்பட்ட மிஷினாலும் ஒரு 2 hours ஒரு தடவை ஒரு 10 minute பிரேக் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம வரல யூரின் போயிட்டு வரோம் இல்லையா, ரெஸ்ட் ரூம் போற மாதிரி அதுக்கும் அது டயர்ட்னஸ்க்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும் ஒரு 2 நிமிஷம். கண்டிப்பா. சூப்பர் சார். உங்களோட பணி மேலும் மேலும் தொடர எங்க சேனல் சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட டைம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த மிஷின் டெமோவும் இந்த மிஷினை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.